ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே திமுக ஒரு டேஞ்சர் சிக்னலை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த திமுகவே இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த திமுகவே உருப்படாத வேலைகளை செய்துட்டு இருக்குது. ஒட்டுமொத்த திமுகவே உதவாக்கரையான வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விடுது. இந்த ஒட்டுமொத்த திமுகவால நமக்கு கிடைச்சது என்ன? இப்படி நாட்டுக்கே திமுக தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தேவையில்லாத அம்மா பிரேமலதா அவர்கள் அந்த கட்சியில போய் இணைவதாக சொல்லி அந்த தொண்டர்கள் அந்த பிரஸ் மீட்ல நிற்கும் போது அவங்க முகத்தெல்லாம் பாருங்க. விஜயகாந்த் ஐயா துவங்கிய கட்சி இதுவரை திமுக கிட்ட போவாத ஒரு கட்சி. திமுகவுடைய துரோக வரலாறுகளை ஐயா விஜயகாந்த் அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாதம் வைத்த ஒரு கட்சி இன்னைக்கு அந்த திமுக கூடாரத்திலே போய் சேர்ந்துருச்சு. கட்சியே அழிவு பாதையில் இருக்கு. கட்சியே மக்கள் கழுவி ஊற்றக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தேமுதிக இருப்பிடத்தை காணாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப தவறு. அன்றெல்லாம் அவர்களுக்கான மரியாதை எந்த அளவு இருந்ததுன்றது இந்த நாட்டுக்கு தெரியும். இன்னைக்கு திமுக போனவனே திமுகவுக்கே மான மரியாதை இல்லாமல் இருக்குங்க. அவங்க சூழ்நிலையே இன்னைக்கு நாண்டுகிட்டு தொங்குற நிலைமையில இருக்கு. இதுல இவங்க வேற கூட போய் நிற்கிறதுனால என்ன பிரதிபலன் கிடைக்க போகுது? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சீட்டுக்கு இல்லை. திமுக வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதாவது பிரேமலதாவை என்னுடைய சகோதரி தான். நீ அவளை ஈஸியாக இடம் போட்டுறாத. காமாட்சி நாயுடை காட்டிலும் 100 காமாட்சி நாயுடு தான் பிரேமலதா. அதெல்லாம் நீ பயந்துகிட்டு தான் இருக்க. அதான் பிசாசு மாதிரி உட்காந்துருக்க. இல்ல உனக்கா பயம்? நீ இப்ப அப்படித்தானே உட்காந்துருக்க, கரையேன்னு உட்காந்துருக்க. எனக்கே அப்படியே மேரெல்லாம் புல்லரிக்கு, பயமா இருக்கு. பேசுறத பார்த்தாலே பயப்படுறேன். ஆகையினால நீங்க உங்களை மாதிரி பெண்கள் வேணா விஜய்க்கு வாக்களிக்கலாம். ஆனா ஒரு பெண் பாதுகாப்பு இல்லைங்க, உங்க ஆட்சி ரொம்ப பயமா இருக்குங்கன்னு பதிவு பண்ணா அட போய் அப்படி அல்ல. ஏங்க ரூபா கொடுத்து வர வைக்கிற கூட்டம், அதை விடுங்க. நான் கேக்குறது ஏங்க, எதுக்கு ஓட்டு போடணும்னு கேளுங்க. எதுக்கு ஓட்டு போடணும்னு கேளுங்க. திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் தலையெழுத்தா போச்சு. ஓட்டு போடல நீ கேட்காத, அதை பத்தி நீ கேட்காத. இவனு கேட்க கூடாது. இவரு எங்களுக்கா ஓட்டு போட? ஒரே கேள்வி, இந்த திமுகவுக்கு இந்த திருட்டு கூட்டத்துக்கு தில்லுமுள்ள கூட்டத்திற்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டு மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதனால என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே இந்த திமுக கட்சி பாதிப்பு உண்டாக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே திமுக ஒரு டேஞ்சர் சிக்னலை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த திமுகவே இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த திமுகவே உருப்படாத வேலைகளை செய்துட்டு இருக்குது. ஒட்டுமொத்த திமுகவே உதவாக்கரையான வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விடுது. இந்த ஒட்டுமொத்த திமுகவால நமக்கு கிடைச்சது என்ன? திமுக என்கிற கட்சி தேவையில்லாத ஒரு ஆணி. அந்த ஆணியை பிடிங்கி எறிவதற்கு என்டிஏ கூட்டணி இன்னைக்கு வலுவடைந்து இன்னைக்கு நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்யறோம். வெகுஜன மக்கள் எங்களை விரும்பி அவமோதித்து வரவேற்கிறாங்க, அவங்களை அவமானப்படுத்தி தடுத்துறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இப்படி நாட்டுக்கே திமுக தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தேவையில்லாத அம்மா பிரேமலதா அவர்கள் அந்த கட்சியில போய் இணைவதாக சொல்லி அந்த தொண்டர்கள் அந்த பிரஸ் மீட்ல நிற்கும் போது அவங்க முகத்தெல்லாம் பாருங்க. அம்மா என்டிஏவை வலுப்படுத்தணுன்ற விதத்துல விஜயகாந்த் ஐயா துவங்கிய கட்சி இதுவரை திமுக கிட்ட போவாத ஒரு கட்சி. திமுகவுடைய துரோக வரலாறுகளை ஐயா விஜயகாந்த் அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாதம் வைத்த ஒரு கட்சி இன்னைக்கு அந்த திமுக கூடாரத்திலே போய் சேர்ந்துருச்சு. கட்சியே அழிவு பாதையில் இருக்கு. கட்சியே மக்கள் கழுவி ஊற்றக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தேமுதிக இருப்பிடத்தை காணாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப தவறு. தேர்தல் கழித்து அவருடைய அந்த முடிவு தவறானது.
இந்த பாதை ரொம்ப தவறானதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. திமுகவே முட்டு சந்தில நின்றுட்டு இருக்குங்க. அவங்களே வழி தெரியாம முட்டு சந்தில நிற்கிற நேரத்துல நீங்களும் போய் அவங்க கூட நிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பிரஸ் மீட்டை மட்டும் பாருங்கம்மா. நான் முடிச்சிடறேன், இன்டரப்ட் பண்ணாதீங்க. அந்த பிரஸ் மீட்டை மட்டும் பாருங்க. பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் ஒருத்தர் முகத்திலே ஒரு சிரிப்பு இருக்கா பாருங்க. இருக்க முகத்தோட அப்படியே ரொம்ப நொந்து போய் நிற்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி கட்சியை கொண்டு போய் அடமான வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை தேமுதிக தொண்டர்களிடையே பெரிய அளவில் இருக்கு. அந்த தொண்டர்களுடைய மனநிலை இந்த முறை என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணுன்றது தான் அவங்களுடைய மனநிலை. அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்லாம் போட்டாங்க, பெரும்பான்மை ஓட்டில் வாங்கினாங்கன்றாங்க. உண்மையாவே சொல்ல போனா இதே என்டிஏ கூட்டணியை தான் அவங்க விரும்பினார்கள். இதே என்டிஏ கூட்டணியில் தான் அவர்கள் பயணித்தார்கள். அன்றெல்லாம் அவர்களுக்கான மரியாதை எந்த அளவு இருந்ததுன்றது இந்த நாட்டுக்கு தெரியும். இன்னைக்கு திமுகவுக்கு போனவனே திமுகவுக்கே மான மரியாதை இல்லாமல் இருக்குங்க. அவங்க சூழ்நிலையை இன்னைக்கு நாண்டுகிட்டு தொங்குற நிலைமையில இருக்கு. இதுல இவங்க வேற கூட போய் நிற்கிறதுனால என்ன பிரதிபலன் கிடைக்க போகுது? அந்த ஒத்த ராஜ்யசபாக்காக அந்த கட்சியை வித்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக எல்லா கட்சியும் விலைக்கு வாங்கும், அதையும் பதிவு பண்றேன். இப்போ இவர் நான் பேசக்கூடாது. நீ சாவி எடுத்து கொடு, பாத்ரூம் சாவி. அவருக்கு வைத்த கலக்கி டாய்லெட் போயிட்டு வந்திருக்கோம், சரியா? வைத்த கலக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எங்களோட வரல தான், இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் கூட சொன்னோம், பல நழுவி பாலில் விழுந்த மாதிரின்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கூட சொன்னார். ஆனால் அன்றைக்கு இதுக்கு ஆசைப்பட்டு அவங்க அன்றைக்கு ஜெயலலிதா அம்மாவோட போனாங்க. அன்றைக்கு அந்த இரவெல்லாம் நானும் கூட இருந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு ஆசைப்பட்டு போனாங்க? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சீட்டுக்கு இல்லை. திமுக வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதாவது பிரேமலதாவை என்னுடைய சகோதரி தான். நீ அவளை ஈஸியாக இடம் போட்டுறாத. காமாட்சி நாயுட காட்டிலும் 100 காமாட்சி நாயுடு தான் பிரேமலதா. இதே வாய்தான் போன மாசம் கழுவி ஊத்தி. அதெல்லாம் நான் கழுவி ஊத்தி இருக்க மாட்டேனே அங்க பொம்பளை கிம்பளை அவ்வளவு பேச்சு. போன மாசம் இந்த மாசம் 100 காமாட்சி நாயுடுக்கு சமமா. பாரு, நான் பொம்பளைன்னு ஒரு வார்த்தை எப்பயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், அது பாரு, நீயே பாரு. நான் அவங்கள தவறா பேசியிருக்கவே மாட்டேன், புரியுதா? ஆகையினால பிரேமலதா எடுத்த முடிவு நல்ல முடிவு. அவங்க நிற்கிற தொகுதி அத்தனையும் வெற்றி பெறும். அவங்க இங்க பாரு, திமுக நிக்கிறது இங்க பாரு, 200 தொகுதியும் நாங்க நிச்சயம் 200. இப்ப தேமுக வந்ததுனால இல்ல இங்க, அதாவது பேர் சொல்லுங்க ஒழுங்கா. தேமுக அதாவது இப்ப நமக்கு அவங்க வந்ததுனால இப்ப நமக்கு 200 இருந்தது, இப்ப 234 நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அப்படி சொல்லல, 200 நிச்சயம். ரொம்ப குழப்பத்துல 200 நிச்சயம். அதுக்கு மேல ஆட்சி போவது லட்சியமா வர்றதுக்கு எங்களுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதையும் இப்ப மகளிருக்கு இந்த உரிமை தொகை நாங்கள் இந்த 5000 விடுவிச்சது, பொங்கல் ஏனாம் கொடுத்தது, இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது எங்களுக்கு 234 எலெக்ஷனுக்காக கொடுத்தீங்களா அந்த ரூபாலா? நான் சொல்றத நீங்க பேசல, நான் பேசல. ஜென்டில்மேனா நடந்துக்க குறுக்கிட்டு பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. இங்க பாருமா, திமுகவுக்கு தான் ஓடு பாடுவாங்க, திமுகவுக்கு போடாதவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. கிட்டத்தட்ட 130, அதாவது 1,32,00,000 பேர்த்துல 32 லட்சம் பேர் போனாலும் 1 கோடி ஓட்டு எங்களுக்கு வரும். அது தவிர எங்க கட்சி, மற்ற கட்சிகள் தான் 1 கோடி எங்களுக்கு வந்துடும். அதுல மற்ற கட்சிகள்லாம் யாரும் போக மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. மகளிர் மொத்த மகளிரும் எங்களோட தான் இருக்காங்க. நீங்க யார் கூட போறீங்க? நீங்க யார் கூட மகளிர்? நீங்க யார் கூட போறீங்க? அதான் அந்த 32 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 32ல நீ ஒண்ணும். ஆகையினால அந்த 32 கண்டிப்பா விழாது எங்களுக்கு. அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. 2வது, எங்களுடைய கட்சியிலையும் பெண்கள் நிறைய இருக்காங்க. எங்க இருக்கிறதுலயே தமிழகத்துல மட்டுமல்ல, உலக அரங்கிலேயே இந்திய அளவிலேயே அதிகமான மகளிர் அணி கொண்ட ஒரு அமைப்பு இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். சரி, உங்க பேச்சபடியே வருவோம். தலைவர் யாருக்கு? யாருக்கு? ஏன் அவ்வளோ மகளிர் இருக்கும்போது தலைவரா யாரை போட்டிருக்கீங்க? கனிமொழி தானே இருக்காங்க. சரி, அதனால எங்களுக்கு மகளிரை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. அந்த குடும்பத்துல டாஸ்மாக்கு இருக்கக்கூடிய
அந்த மது பிரியர்கள் இருக்காங்கல்ல, அந்த மது பிரியர்களுடைய வாக்கு கண்டிப்பா 70% வாக்கு எங்களுக்கு தான். இதை ஒத்துக்கிறேன். அதனால குடிகாரர்கள் ஓட்டு திமுக வரும்ன்றீங்க. அதெல்லாம் அதை எங்க முதலமைச்சர் பார்த்துக்குவாரு, நீங்க ஒன்றும் பார்க்க வேணாம். அதனால எங்களுக்கு வந்து மது பிரியர்களுடைய வாக்கும் மகளிர் வாக்கும் இந்த 2 வாக்கு எங்க கட்சி வாக்கு இதெல்லாம் சேர்ந்தா 234 நோக்கி நாங்க பயணிப்போங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா 2 காரணம். ஒரு காரணம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தாவேக்க ஆரம்பிச்சதுனால இப்ப அவங்களுக்கு வந்து எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாம் அங்கதான் போகும். உங்களுக்கு சார், உங்களுக்கு விஜய்க்கு எங்களுக்கு சுல்லாங்கெல்லாம் எங்ககிட்ட இல்லை. எங்கள்கிட்ட இருக்கவங்க எல்லாம் 25-30 வயசு தான். அதெல்லாம் விசில பார்த்து நாங்கள் என்ன மஸ்துக்கு பயப்படுறோம்? நாங்கள் ஒரு மஸ்துக்கும் பயப்படலை. நீ பயப்படாம இரு, சரியா? ஆகையினால விசில் அடிக்கிற கூட்டம் தான் அவனுக்கு. அதெல்லாம் நீ பயந்துகிட்டு தான் இருக்க. அதான் பிசாசு மாதிரி வந்து உட்காந்துருக்க. இல்ல உனக்கா பயம்? நீ இப்ப அப்படித்தானே உட்காந்துருக்க, கரையேர்னு வந்து உட்காந்துருக்க. எனக்கே அப்படி மேரெல்லாம் புல்லரிக்கு, பயமா இருக்கு. பேசுறத பார்த்தாலே பயப்படுறேன். ஆகையினால நீங்க வந்து உங்களை மாதிரி பெண்கள் வேணா விஜய்க்கு வாக்களிக்கலாம். ஆனா ஒரு பெண் பாதுகாப்பு இல்லைங்க, உங்க ஆட்சி ரொம்ப பயமா இருக்குங்கன்னு பதிவு பண்ணா அட போயா பிஜேபி ஆபீஸ்ல பேசவே விட மாட்டேன். ஒரு அரங்குக்குள்ள ஆபீஸ்ல இருந்த ஒரு அரங்குக்குள்ள ஒரு பெண்மணிய கேலி கூத்து செய்வது எல்லாம் அசியப்படுத்தி அனுப்பிச்சு விட்டானுங்க. யார் சொன்னா பெண்கள்? ஏய் லூசு, யாரு? எந்த கட்சியில? அட கழுத, நான் தான் சொல்றேனே, திமுக தான் இந்திய அளவிலேயே அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது புரியாம அப்படி அல்ல. ஏங்க ரூபா கொடுத்து வர வைக்கிற கூட்டம், அதை விடுங்க. நான் கேக்குறது ஏங்க, எதுக்கு ஓட்டு போடணும்னு கேளுங்க. எதுக்கு ஓட்டு போடணும்னு கேளுங்க. திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் தலையெழுத்தா போச்சு. ஓட்டு போடல நீ கேட்காத, அதை பத்தி நீ கேட்காத. இவனு கேட்க கூடாது. இவரு எங்களுக்கா ஓட்டு போட? ஒரே கேள்வி, இந்த திமுகவுக்கு இந்த திருட்டு கூட்டத்துக்கு தில்லுமுள்ள கூட்டத்திற்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? மக்கள் இன்னைக்கு பசியாத உணவு உண்ணுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமா உன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் இன்னைக்கு படிக்க வச்சு அனுப்பிச்சிருக்கு திமுக ஆட்சி தான். இதுக்கெல்லாம் யார் பண்ணா? ஆமா, கஷ்டப்பட்ட ஏன் இது கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. கிராமப்புறங்கள்லயும் டவுன்லயும் எத்தனை பேர் கோமணத்தை கட்டிட்டு துண்டா கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு. அது நான் திராவிட கட்சி தான். இங்க பாரு, அது திராவிட கட்சின்னு நான் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க தான். பாடி எல்லாம் இல்ல, குழப்ப வேண்டாம். அது எங்க புள்ள எம்ஜிஆர், எங்க புள்ள. எதுக்கு ஓட்டு போடணும்? வருதா பாத்தீங்களா வாய்? எங்க புள்ள ஷூ போட்டேன், ஜெட்டி போட்டேன், இந்த கதெல்லாம் வேணாங்க. எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? திமுகவுக்கு ஓட்டு போட்டா தான் நாடு நலம் பெறும், நாட்டு மக்கள் வளம் பெறுவாங்க. அதுக்கு தான், வேற எதுக்கு? இடியப்பா அந்த கதை ஆகுது. சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு பேசுறீங்க. அப்புறம் இந்த பிராமணர்கள் இருக்க இடத்துல வந்து எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் பொறுப்புல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு அதை சொன்னீங்க. இந்த இந்தி எதிர்ப்பை தவிர்த்து இங்க வந்து ஆணவ கொலைகள் வந்து நடக்கல, எல்லாரும் நாங்க சமமா பாக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க இது வரைக்கும் கொண்டு வந்தீங்க. இந்தாமா, ஆணவ கொலை எதுக்கு நடக்குது? ஏறி விழுத்து ஒன்ன மாதிரி பொட்டக்கழுதைய பூரா போய் அடுத்த ஜாதிக்காரனை லவ் பண்ணாக்க பெத்தவனுக்கு வயிறு எரியாது. பெத்து வளர்த்து இருமா. சரி, அப்ப கலப்பு திருமணம் பணம் கொடுக்குறீங்க? அதுக்கு அரசாங்கம் பணம் ஏன் கொடுக்குது? கலப்பு திருமணத்தை நாங்க ஆதரிக்கிறோம் இல்லைன்னு சரி, அப்புறம் வயிறு எரியாதா? அது எரியாதா? பாரு, நல்லா கேட்டுக்கோ தம்பி. கலப்பு திருமணத்தை ஜாதி மதம் இல்லன்றீங்களா? இல்லையா? பெற்றோர்களுடைய சமூக நீதின்றீங்க, பகுத்தறிவுன்றீங்கல்ல. அந்த பொண்ணு பையனும் பகுத்து அறியறாங்க, 2 பேர் காதலிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் வயிறு எரியாதான்னு சொல்லாது. இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே சட்டம் கொண்டு வந்து அகில இந்திய அளவுல தாய் தகப்பனுடைய அனுமதி இருந்தா தான் பதிவு திருமணமே செய்யணும்னு சொல்லி இப்ப சட்டம் கொண்டு வந்தாச்சு. இனிமே வந்து கள்ளத்தனமா போய் பண்ண முடியாது. ஆமா, எதுக்கு பின்ன வற்புறுத்தி எதுக்கு கல்யாணம் பண்றீங்க?
அப்படியெல்லாம் யாரும் வற்புறுத்த மாட்டாங்க. இவர மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க தான் இவர மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க தான் இவர மாதிரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அப்ப பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கணும் இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையே மாறலையா? அப்ப நீங்க ஏங்க இவர் ஜாதி வெறி பிடிச்சவங்க. இவர் பேர் என்ன கேளுங்க. நாங்க இப்ப ஜாதி ஒழிப்பு இவர் பேர் என்ன கேளுங்க. ஜாதி ஒழிப்பு இவர் பேர் என்ன? உங்க பேர் என்னங்க? கருவாடு. ஆகையினால இன்னைக்கு வந்து இவர் பேர்லயே ஜாதியை வச்சுக்கிட்டு ஜாதியை ஒழிச்சுன்னு சொல்றீங்க. பட்டுக்கோட்டை அந்த பக்கத்து அதாவது பட்டுக்கோட்டை மாவட்டத்துல சங்கமூர்த்தி அப்படின்ற ஒரு கிராமத்துல ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து ஏன் எதுக்குமே தெரியாம ரீசனே இல்லாம அவங்க அடிக்கிறதா வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பெரியவங்களை தான் அடிப்பாங்க. இப்போ குழந்தைகளை கூட வந்து ரோட்ல போக முடியல. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாம நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க இங்க வரக்கூடாது, நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு டைம் கொடுமா. இது எங்கேயோ ஒன்னு ரெண்டு ஊபில நடக்குது. பீகாரும் ராஜஸ்தான் தமிழகத்துல இன்னைக்கு இந்தியாவினுடைய வழிகாட்டியே தமிழகம் தான். புரிஞ்சுக்கோ. இந்தியாவினுடைய வழிகாட்டி தமிழகம். வழிகாட்டி வச்சு கூடாது. சும்மா அயோக்கியத்தனம் பண்றது. அயோக்கிய கடை வாங்குறீங்க. கருவாடு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட கூச்சமாவே இல்லையா? என்னையா கூச்சம்? எதுக்கு லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்கி 10 லட்சம் கோடி கடன் இல்லாம பிரதமர் 173 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காரு அவன் பிரதமர். அக்கௌண்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கு என்னென்ன திட்டம் கொடுத்திருக்கோம், மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 32 பைசா 32 பைசா கூட மனுஷனாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டானுங்க. அதாவது ஒரு பைசாவே நமக்கு சரியா வந்து ஒரு கேள்வி. ஆமா, ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஒவ்வொரு துறை சார்ந்த வளர்ச்சி என்ன, ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன செலவு பண்ணிருக்கீங்க, புது இண்டஸ்ட்ரீஸ் என்ன வந்திருக்கு, ஒரு ரெவென்யூ ரிசிப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு ஆண்டிற்கு ஒரு அரசாங்கம் எவ்வளவு வருமானத்தை ஈட்டும் அப்படின்றது ஒரு இலக்கு வைப்பாங்க. அந்த இலக்குல இருந்து 22 லட்சம் கோடி கம்மியா வருமானம் வந்திருக்கு இந்த முறை, இந்த ஆண்டு. அதாவது போன ஆண்டு கணக்கு சொல்றேன். எதுலையுமே ஒரு தெளிவு இல்லை. விவசாயத்துல ஒரு வருஷத்துக்கு 3% தான் வளர்ச்சி இருக்கு. கிராஸ் லெவல் ரேஷியோ, அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனுக்கு 44% இருந்து 40% ஆயிருக்குங்க. 4% குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, தொழில் முனைவோர்களை ஈர்ப்பது. ஒரு தொழிலை ஒரு மாநில அரசு ஈர்க்காம வெக்கமே இல்லாம மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை வச்சு, மத்திய அரசுடைய சப்சிடியை வச்சு வரக்கூடிய நிறுவனங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. மெட்ரோவை கொண்டு வர தங்கம் தென்னரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நான் நினைக்கிறேன் அந்த மெட்ரோ விஷயத்துல இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு டீடைல் ரிப்போர்ட் இவங்க அமைச்சிருக்காங்களா? அந்த டீடைல் ரிப்போர்ட் அமைச்ச தேதியை சொல்ல முடியுமா எங்களால? வெற்று கூச்சலும் வெற்றி பந்தாவும் வாயை திறந்த அப்படி அவன் ஒத்துக்க மாட்டேன் நினைச்சிருக்கான். அதாவது இந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ ராமசாமி வர அந்த வண்டி எப்படா கொடுப்ப, வாடகை குடும்பம் கொடுப்பேன். வாடகை எப்படா கொடுப்ப, வண்டி விடும்போது கொடுப்பேன். அந்த கதையா எது பேசினாலும் முன்னுக்கு பின் முரணாக போய் பேசுறது நிப்பாட்டணும். ஏங்க இவ்வளவு போய் எல்லாத்தையும் விட்டுருவோங்க. அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில் இருந்துச்சு. திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 2.5 லட்சம் கோடி கடன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 2011 இருந்து 90,000 சரி இதே 90,000 போயா சந்தோஷம். இப்ப நான் அடிக்கிறேன், இவர் போன் எடுத்துட்டேன். 2.5 லட்சம் கோடி இருந்துச்சு. அந்த 2.5 லட்சம் கோடி இருந்தது கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில ஒரு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4 லட்சம் கோடியா இருந்த கடனை 2021 4 லட்சம் கோடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. என்ன பண்ணோம் தமிழ்நாடு மக்கள்? என்ன பண்ணோம்? இதெல்லாம் செய்யணும். பொய் இங்க பாரு, 7 லட்சம் கோடியை கடன் வாங்கி ஏப்பம் விட்டுட்டு இந்த ஏழைகளுக்கு எதுக்கு இவ்வளவு வாய்? பொய் பேசாத, பொய் பேசக்கூடாது. கரெக்டா கணக்கு கேட்டு 90,000 தான் கடன் வச்சிருந்தாரு கலைஞர். ஜெயலலிதா லட்சம் கோடி கட்டி வட்டி போட்டு குட்டி போட்டு ஊரை ஏமாத்துறீங்க. ஒரு ஆட்சி கிட்ட
ஏன் கடன் வாங்குறீங்கன்னு கேட்டா ஆக அந்த வகையில எங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு வெக்கமே நம்ம பேசிக்கிட்டு இப்போ உங்க வீட்டுல இருங்க நமக்கு போன்ல அந்த கம்பெனில இருந்து கடன் தரேன், இந்த கம்பெனில இருந்து 10,000 தரேன், அதுல 5,000 தரேன், வருதா இல்ல விளம்பரம்? நம்ம அதை வாங்கின நம்ம பேர் என்ன? ஊதாரின்னு சொல்லுவாங்க மாட்டாங்களா? வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் அகலக்கால் வைக்காதரா அழிஞ்சு போக சொல்லுவாங்க மாட்டாங்களா? அகலக்கால் வச்சுட்டு ஊரெல்லாம் பிச்சைக்கார நாடா மாத்திட்டு இருக்கிற வருமானத்தை எல்லாம் இழந்து மத்திய அரசு குறை. நான் என்ன கேக்குறேங்க, ஏங்க எல்லாத்தையும் விடுங்க. 39 எம்பி இருங்க. ஆமா நாங்க சரிக்கு இருக்கோம், நீங்க அறுக்குறீங்க. ஏங்க நான் கேக்குற ஒரு கேள்விங்க, 39 நாங்க ஆமா நாங்க பிச்சைக்காரங்க தான். எங்களுக்கு பிச்சைக்காரன் ஆக்கியது யாரு? கொள்ளக்காரனுங்க. மேடம் 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 கேள்வி மாத்துவாரு இருங்க. அவங்களை பொறுத்தவரை பயங்கரமான ஆளுங்க. நம்ம ஒண்ணு பேசணும் அப்படியே மாத்தி பேசுவாங்க. நான் கேட்பது 39 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்காங்க. எந்த கட்சி? திமுக. பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. எந்த கட்சி? திமுக. கவுன்சில் தொகுதி யார் யாரும் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க? எல்லா மாநகரத்திலயும் திமுக. எல்லா மன்றங்களையும் ஆள வச்சுக்கிட்டு வேலை நடக்கல, அத்தை நடக்கல, மாடி வந்துட்டாரு. இன்னும் வேலை இருக்குது, கேவலமான வேலை. ஒரு மன்றத்துல கூட மக்களுக்கான வேலை நடக்காம குடும்பத்தையும் சொத்தையும் காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு வந்து ரோடோட அலையறதா? இதுக்கு வந்து மக்களை ஏமாத்தி பேசுறதா? என்ன பேச முடியா? சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. அதாவதுமா கிராமப்புறங்களுக்கு, ஒன்றியங்களுக்கு, பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்துக்கு நிதி கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு பஞ்சாயத்து நிதிக்கு வந்து கொடுக்கணும். நம்ம நிதி குடும்பம் நிதி ஏன் திருடுச்சு? அந்த இதுக்கே கொடுக்கவே நிதி குடும்பம் நிதி ஏன் திருடுச்சு? சும்மா இரியா, திருட்டு கூட்டம். சும்மா இரியா. பஞ்சாயத்துக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கவே இல்ல. நான் கேக்குற பஞ்சாயத்துக்கு வாங்க சார், நீங்க சும்மா கதலாம் விடாதீங்க. நான் கேக்குற பஞ்சாயத்துக்கு பதில் சொல்லுங்க. மெட்ரோ ரயிலுக்கு வந்து இவங்க கொடுக்க வேண்டியது 32%. அந்த 32% பணத்தையும் கொடுக்கல சார். ரிப்போர்ட் கொடுங்க சார். நீங்க என்ன வாயிலே வந்து வட சொல்றீங்க? ரிப்போர்ட் ஆயா சுட்ட வடை சின்ன வயசு சொல்லிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அப்பா சொல்ற வடை நான் கேக்குறேன். 5,000 கொடுத்தீங்க இந்த மாசம், நீங்க சஸ்பென்ஸ். 3,000 பொங்கல் தந்தீங்க. வருஷம் வருஷம் பொங்கல் வரலையா? வருஷம் கோடை காலம் இல்லையா? எங்களுக்கு இப்ப இவங்களுக்கு 8,000 கொடுத்துட்டு நம்ம ஓஹோன்னு சொல்லுவோம் இந்த ஆட்சியை. ஊர் மக்கள் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து புறம்போக்கு. நீ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் சரி புறம்போக்கு கட்சியா? அவங்க எல்லாம் வந்து இப்ப கொரமாத்தக்கத்துல பிறந்த கட்சி. அது சும்மா இரு. நாங்க புறம்போக்கு கொரப்பிரசவம் எல்லாம் கொரப்பிரசவம் தான். ஒண்ணுத்துக்கு பெறாத கூட்டம், இங்க பாரு, ஒண்ணுத்துக்கு பெறாத கூட்டம், திருத்தின கூட்டம். ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிறதுக்கு நாங்க ஜனசங்கம், ஜனதா. அந்த ஜனதால இருந்து வந்து அந்த முழுசா அந்த 5 ஆண்டு கூட ஆளல அந்த ஜனதா கட்சிய. அதுல இருந்து வந்து பிரிஞ்சு வந்துதான் பாரதிய ஜனதா. வரலாறுலாம் வேணாங்க. உங்க வரலாறு உங்க இத்து போன வரலாறு யாருக்கும் தேவையில்லை. மேடம் 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 தயவு செய்து இந்த திருட்டு வேலை பார்க்க கூடாது. தயவு செய்து சொல்றேன், வன்மையா கண்டிக்கிறேன். கோவம் கெட்ட கோவம் வந்துடும்.